Hello my dear 12th standard students, welcome to Vedantu. This is Asha ma'am here. இந்த வீடியோவில் 12th பயாலஜியில் எப்படி நம்ம சென்டம் வாங்கலாம் அண்ட் எந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக படித்தா நம்ம பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலாங்கிற அந்த ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களோட ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்களும் போய் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளோட புக்ல என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ பயோ பாட்னியில் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸோட நேம் இங்கே இருக்கு. இதில் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ், குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்கான ஒரு சாப்டர்ஸ் தான். ஒன்று புரியாமல் இன்னொன்று புரியாது. ஸோ நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி, ஈகோசிஸ்டம், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், பிளான் ப்ரீடிங், எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாப்டர் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா பார்த்தா உங்களுக்கு சாப்டர் வைஸ் 6th சாப்டர் 7th சாப்டர்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் அப்படின்னா அது 10th சாப்டர் மட்டும்தான். அடுத்து பயோஸ்வாலஜி போலாமா? இதுல செகண்ட் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் வந்து நிறைய உங்களுக்கு கன்ஃபியூசிங்கான டேர்ம்ஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் அதை வந்து நம்ம ரொம்ப தரவா படிச்சிடும். அதுல இருந்தும் நிறைய கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இப்போ இம்யூனாலஜி அப்படிங்கிற ஒரு சாப்டர் வந்து பயோமேக்ஸ் குரூப்புக்கு கிடையாது, பியூர் சயின்ஸ் குரூப்புக்கு மட்டுமே இருக்கு. ஸோ அதுவும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரியா? இதெல்லாம் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் இன் பயோபாட்னி அண்ட் பயோஸ்வாலஜி. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது அப்ளிகபிள் தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கு நம்மளுக்கு எவ்வளவு போர்ஷன்ஸ் இருக்கலாம்? இப்போ பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் வந்து இருக்கலாம். ரொம்ப ரேராக தான் 3rd சாப்டர் உங்களுக்கு போர்ஷன்ஸ்ல கொடுப்பாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கே வந்துடும். ஸோ கொஞ்சம் தரவா படிக்கணும். ஆல்சோ இந்த 3rd சாப்டர் 3rd கூட விட்டுருங்களேன், 4th 5th எல்லாம் ரொம்ப பெரிய சாப்டர்ஸ். பட் அதை வந்து நம்ம தரவா படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்கே 7 சாப்டர்ஸா நான் எப்படி மேம் படிப்பேன் அப்படின்னு ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில சொல்லவா? கண்டிப்பா உங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த கேள்வி வந்து இருக்கும் இல்லையா? எவ்வளவு நேரம் தான் நான் படிக்கணும்? பயோல நல்ல மார்க் வாங்கணும், இல்ல ஈவன் சென்டம் வாங்கணும்னாலும் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு நான் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோன்ற ஒரு கேள்விதான். ஸோ அந்த கேள்விக்கான பதில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படி போதும். ஸோ ஸ்டார்ட் வித் 1 hour. பயோனா 1 hour நீ வந்து டெய்லி படிச்சுதான் ஆகணும். ஸோ அது பாட்னியா இருக்கலாம், இல்லை ஜுவாலஜியா இருக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. பட் கண்டிப்பா 1 hour படிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வீக்குமே ஒரு சாப்டரை நான் முடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டா எடுத்துப்போம். அட்லீஸ்ட் புக் பேக்கையாவது படிச்சு முடி. புக் பேக்கை ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர் நீ படிச்சு முடி. டெய்லியும் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் படிச்சா கூட தாராளமா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ 1 week 1 சாப்டர், இதுதான் நம்மளோட கோலா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் வந்துடும் செப்டம்பர் மாதம் இல்லையா? அதுக்கு பாட்னியில் 5 சாப்டர் நீங்கள் படிக்கணும், ஜுவாலஜியில் 8 சாப்டர் படிக்கணும். ஸோ ஆக மொத்தம் வந்து 13 சாப்டர்ஸ் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத போறீங்க. பட் ரொம்ப நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். இந்த 3 விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். நிறைய விஷயங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கு படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த ஓல்டு சாப்டர்ஸை ரீகால் பண்ண மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா போச்சு, அவ்வளோதான். அண்ட் இது கூடவே சைமல்டேனியஸா நம்ம புது சாப்டர்ஸும் படிச்சுக்கிட்டே வரணும். இல்லைன்னா இது மிஸ் ஆயிரும். அதுவும் மிஸ் ஆகக்கூடாது, இதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ரெண்டுமே வந்து சைட் பை சைடா படிச்சுட்டே வரணும். கண்டிப்பா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் குவார்டர்லி எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்தே ஆகணும், மிஸ் பண்ணிடவே கூடாது. அதை பார்த்தாதான் நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதை கண்டிப்பா அனலைஸ் பண்ணியே ஆகணும். தென் இப்ப செகண்ட் மிட் டேர்ம் வந்துடும். செப்டம்பர்ல உங்களுக்கு குவார்டர்லி முடிஞ்சது அப்படின்னா அக்டோபர் மாசம் வந்து விட்டு வச்சிருப்பாங்க. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே உங்களுக்கு செகண்ட் மிட் டேர்ம் வந்துடும். அதுல பாட்னில 6th and 7th சாப்டர், ஜுவாலஜில 9th and 10th சாப்டர். இதுல போர்ஷன்ஸ் வேணா உங்களுக்கு கம்மியா இருக்கலாம். பட் தயவு செஞ்சு தரவா படிச்சுக்கோ. இந்த 4 சாப்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம்.
இப்ப ஹாஃப் இயர்லின்னு வரும்போது யூ டோன்ட் ஹேவ் சாய்ஸ் அட் ஆல். எல்லா சாப்டர்ஸும் படிச்சுதான் ஆகணும். இட் இஸ் அ ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் இல்லையா? இப்ப இந்த நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பீரியட். உங்களோட 12th அகாடமிக் லைஃப்லயே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பீரியட்னா இந்த 2 மாசம் தான். ஸோ இந்த 2 மாசமும் 100% ஃபோக்கஸோட நீங்க படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் சக்ஸஸா அட்டென்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த சக்ஸஸ்ங்கிறது ஒவ்வொருத்தரா நீங்களா ஒரு கோல் வச்சிருப்பீங்க இல்லையா? சில பேருக்கு சென்டம்ங்கிறது சக்ஸஸ், சில பேருக்கு 95 எபோவ் இஸ் சக்ஸஸ், சில பேருக்கு 90 எபோவே எனக்கு வந்து சக்ஸஸ் பா, ஐயோ போதும்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சக்ஸஸ் என்னங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. பட் நீங்க என்ன கோல் வச்சாலும் அதுக்குன்னு கண்டிப்பா ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கு எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பிங்க. இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் மாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜான்வரியில அப்படியே மனசோடைஞ்சு உட்காந்துருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கிறப்பவே நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். டைம் பத்தாது, ரீகால் பண்றதுக்கே பத்தாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஐயோ இதுல இவ்வளோ கம்மியா வந்துருச்சே, இவ்வளோ கஷ்டமா இருக்கே, நம்ம எப்படா பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கிற தாட் கண்டிப்பா எல்லாருக்குள்ளயுமே வரும். ஆனா அந்த டைம்ல தான் இன்னும் கொஞ்சம் கூட மனசை தளர விடாம இன்னும் நீங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேரு இந்த ஜான்வரிக்கு அப்புறமா ஒரு கம்பேக் கொடுத்து பப்ளிக் எக்ஸாம்ல சூப்பரான மார்க் வாங்கியிருக்காங்க. நீ கம்பேக் கொடுத்த ஒரு பர்சனா இருக்க போறியா, இல்ல ஜான்வரிக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டு கொஞ்சம் நல்லா தான்ப்பா படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னு தெரியல, பப்ளிக் எக்ஸாம்ல ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற டைப் ஆஃப் பர்சனா இருக்க போறியா, அதை நீ டிசைட் பண்ணும். ஸோ ஜான்வரியில உன்னோட மனசை தளர விடாத, தயவு செஞ்சு டிவியேட் ஆயிடாத, உன்னால முடியும் அப்படிங்கறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் இந்த டைம்ல தான் ஏற்கனவே நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. ஸோ ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டிய டைம் தான் இந்த ஜான்வரி மந்த் அப்படிங்கிறது. ஸோ ஹாஃப் இயர்லியில என்ன மார்க் வேணா இருக்கலாம், அதெல்லாம் தயவு செஞ்சு மனசுக்குள்ள போட்டுக்காத. அது உன்னோட பப்ளிக் மார்க் கிடையாது. உன்னோட பப்ளிக் மார்க் நீ நினைச்ச மாதிரி வரணும் அப்படின்னா அது இன்னமும் உன்னோட கையில தான் இருக்கு, தாராளமா முடியும். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமை விட இன்னும் சூப்பரான மார்க்ஸ் வாங்கலாம். அதுக்கு நீ உழைப்ப போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்ப ஜான்வரியில நீங்க என்னெல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க? ஃபுல் போர்ஷனை ரீகால் பண்ண ஆரம்பிப்பீங்க, ரிவிஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் எழுத ஆரம்பிப்பீங்க. அப்ப இன்னுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பழகிடும். ஓகே, தென் வீக்லி நீங்களும் கண்டிப்பா மார்க் டெஸ்ட் எழுதியே ஆகணும். அந்த மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களா வந்து ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணாத, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடு, அதுக்கு நீ உட்காந்து எக்ஸாம் எழுது. அதுதான் இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். ஆல்சோ கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணியிருக்கணும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ மினிமம் 10ன்னு கணக்கு வச்சுக்கோ. பப்ளிக் எக்ஸாமே அதில் வந்து ஒரு 4-5 வருஷம்னு எடுத்துக்கலாம். சரியா? 2022ல இருந்து 25 வரைக்கும் எடுத்தா 4 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கைக்கு வரும். அது இல்லாம இன்னொரு 6 ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரை எடுத்து சால்வ் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம்ல இன்னும் நல்ல மார்க்கை நீங்க வாங்க முடியும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா டயக்ராம்ஸை ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த டைம்ல, அதாவது ஜான்வரிக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா பண்ணாத, தயவு செஞ்சு நான் சொல்றேன், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஜோன். ஏற்கனவே படிச்சதை ரீகால் பண்றதுக்கு மட்டும்தான் அது டைமு, புதுசா படிக்கிறதுக்கு உனக்கு டைமே இருக்காது. ஸோ நீ என்ன பண்ணிடணும், ரொம்ப தெளிவா டிசம்பர் மாசமே எல்லா கொஸ்டின்ஸையும் படிச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ரீகால் பண்ண மட்டும்தான் டைம் இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புதுசா படிக்கலாம் நமக்கு சுத்தமா டைம் இருக்காது. ஓகே, அண்ட் அதே மாதிரி மேம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்கன்னு சொல்றீங்க இல்லையா, நான் எங்க போய் மேம் பார்ப்பேன், எனக்கு தெரியல, எங்க போய் பார்க்கணும்னு தெரியல, உங்களால எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னா தாராளமா எடுத்து கொடுக்க முடியும். பட் அதுக்கு நீங்க எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்மோட கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன்னா அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து வரப்போற எக்ஸாம் இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தென் குவார்டர்லி வரும்போது அதுக்கான கொஸ்டின் பேப்பர், ஹாஃப் இயர்லி வரும்போது அதுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துக்கிட்டே வரேன். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் மிட் டர்மோட கொஸ்டின் பேப்பர் எத்தனை பேருக்கு வேணும்? ஸோ கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்றவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல QP வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அனுப்புறேன். போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தது அப்படிங்கிறத பார்த்து படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பிளஸ் உங்களை மாதிரியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.